ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ட்ரைட் ஃப்ரூட்ஸ் மஃபின். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட மெஷர்மெண்ட் இருக்குது. கோதுமை மாவில் பேக்கிங் பவுடர், ஸ்பைசஸ், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை, அதை சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றி ஒரு விஸ்கை வச்சு ஒரு 2 minutes நல்லா விப் பண்ணிவிடுங்க. அது ஜஸ்ட் சுகரும் எக்கும் கம்பைன் ஆகணும், அது வரைக்கும் விப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு உருக்குன பட்டர், நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் பாலையும் ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் பாதி இதை போட்டுட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா பால்லையும் பாதி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மிச்சம் உள்ள ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள பாலையும் ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு பேட்டர் மாதிரி கம்பைன் பண்ணிடுங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, பிறகு ரொம்ப டென்ஸ் ஆகிடும். ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைன் ஆனதுக்கப்புறமாட்டு ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நான் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சோக் பண்ண ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்சர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். செரீஸ், கிஸ்மிஸ், ரேசன்ஸ், டேட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டர் ரெடி. இப்போ ஒரு பேக்கிங் மஃபின் பேனில் கப் கேக் லைனர்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை யூஸ் பண்ணி நம்மளோட பேட்டரை இந்த கப் கேக் லைனர்ஸில் டிவைட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈவனாட்டு பேட்டர் ஸ்ப்ரெட் ஆகும், டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா அவனில் வச்சு பேக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது அகாரோவோட ஓடிஜி அவன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவனில் வச்சு பேக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியான கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு மஃபின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த மஃபின் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ லைட்டாக ஃப்ளஃபியாக, இடையில நட்ஸோடி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.